தேவசேனை ஒன்று எழும்புகிறதே, உந்தன் சேவைக்கென்று கிளம்புகிறதே. தேவசேனை ஒன்று எழும்புகிறதே, உந்தன் சேவைக்கென்று கிளம்புகிறதே. பரக்கிரம நாட்கள் இதுவே, யவன ஜனம் வெளிப்படுதே. பரக்கிரம நாட்கள் இதுவே, யவன ஜனம் வெளிப்படுதே. தேவசேனை ஒன்று எழும்புகிறதே, உந்தன் சேவைக்கென்று கிளம்புகிறதே. தேவசேனை ஒன்று எழும்புகிறதே, உந்தன் சேவைக்கென்று கிளம்புகிறதே. சாத்தானின் சதி திட்டங்களை முறியடிக்கவும் அவனுடைய கொட்டத்தை அடக்கவும் வேதம் காட்டும் வழி இயேசு கிறிஸ்துவின் இரத்தமும் நம்முடைய சாட்சியின் வசனமுமே. இன்றைய தேவை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை வீணாக்கி விடக்கூடாது. அதனுடைய உள்ளான காரியம் ஒவ்வொரு தேவ பிள்ளையின் மேலும் நடந்தேற வேண்டும் என்கிற நோக்கத்தோடு செயல்பட்டால் இன்றைய தேவையாம் நாம் இணைந்தே செயல்பட வேண்டும் என்பது வெளியாகும். சிதறியடிக்க சத்துரு கிரியை செய்யும் போது இணைக்கு சக்திகளாய் மாறிவிட கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் உபயோகப்படுத்துவாராக. சிலுவை நாதரின் ரத்தம் வீணாகிவிடக் கூடாதே, சிந்திய பரிசுத்த ரத்தம் போதுமே மீட்டிடவே. சிலுவை நாதரின் ரத்தம் வீணாகிவிடக் கூடாதே, சிந்திய பரிசுத்த ரத்தம் போதுமே மீட்டிடவே. சிதறி நிற்கும் மாந்தரையும் மீட்டிடவே, இணைத்திடவே சேனைய எழும்ப போதிடுமே. தேவசேனை ஒன்று எழும்புகிறதே, உந்தன் சேவைக்கென்று கிளம்புகிறதே. தேவசேனை ஒன்று எழும்புகிறதே, உந்தன் சேவைக்கென்று கிளம்புகிறதே. என் ஜனம் அறிவில்லாமல் சங்காரமாகிறது என்றுதானே தேவன் புலம்புகிறார், அங்கலாய்க்கிறார். அது ஆவிக்குரிய அறிவு மாத்திரமல்ல, கல்வி அறிவும் பகுத்தறிவும் இல்லாததே. அதை நாட்டிலும் பார்க்கலாம், பட்டணத்திலும் பார்க்கலாம், காட்டிலே வாழும் ஆதிவாசிகளின் மத்தியிலும் பார்க்கலாம். இன்றைய நாட்களிலே 17.3% மாத்திரம்தான் கல்லூரியில் கால் எடுத்து வைக்கிறார்கள் என்பது பீகார் சொல்லும் சாட்சி. ஆனால் அதே வேளையில் 51% கல்லூரியில் காலெடுத்து வைப்பது தமிழகத்தில். தேசிய அளவிலே 31.7 என்று சொல்லுகிறது. இந்தியாவிலே நம்முடைய கல்வி அறிவின் திறமை 34வது இடத்தை பெற்றிருக்கிற என்கிற கண்ணீர் விடும் காட்சி நமக்கு தெரியும். சூப்பர் பவராக மாறுகிறோம் என்று தலைவர்கள் முழங்கினாலும் கல்வி தரத்திலே நான் 34வது இடத்தில் தான் இருக்கிறோம் என்கிறது கவலைக்குரியது. அதற்கு காரணம் தங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்ளவே அநேகர் கற்றவர்கள் அதை சம்பாத்தியத்திற்காக மாத்திரம் உபயோகப்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள். கல்லாமையில் தன்னை சுற்றி இருக்கும் மக்களை குறித்த கரிசனையின்றி அவர்களுக்கும் எதையாலும் செய்துவிட வேண்டும் என்கிற துடிப்பு உண்டானால் இந்த நிலையை நாமே மாற்றிவிடலாமே. கற்று தேறினவர் உயர்த்தி கொண்டார் தன்னையே, கல்லாமை நீக்கிடவே கரிசனையும் இல்லையே. கற்று தேறினவர் உயர்த்தி கொண்டார் தன்னையே, கல்லாமை நீக்கிடவே கரிசனையும் இல்லையே. கர்த்தரின் கவலையாம் சங்காரமும் அறியாமலும் புரியாமலும் காட்டிலும் நாட்டிலும் தடுத்திடுதே. தேவசேனை ஒன்று எழும்புகிறதே, உந்தன் சேவைக்கென்று கிளம்புகிறதே. தேவசேனை ஒன்று எழும்புகிறதே, உந்தன் சேவைக்கென்று கிளம்புகிறதே.
ஒவ்வொரு நாளும் 109 குழந்தைகள் அழிக்கப்படுகிறார்கள். அதாவது அவர்களுடைய கற்பு சூறையாடப்படுகிறது என்கிற ஒரு காட்சி ஒவ்வொரு மனிதனும் உலுக்கித்தான் ஆகும். அதோடு கூட வாழ வழி இல்லாததினால் தன்னுடைய செல்ல குழந்தைகளையும் ஆபத்து நிறைந்த பட்டாசு தொழிற்சாலையிலோ செங்கல் சூளையிலோ திணிக்க வைத்து அவர்களுடைய உயிர் பெரிதல்ல அல்லது அவருடைய வாழ்க்கை பெரிதல்ல, என்னுடைய வயிறே பெரிதென்று வாழ்கிற ஒரு பெரிய சமுதாயத்தின் மத்தியில் வாழ்கிறோம் நாம். இன்றைக்கு நடக்கும் சோசியல் மீடியாவினால் நடக்கிற கொடூரம், அநேக சிறு பிள்ளைகளும் தங்களை கெடுத்து குட்டி சுவராக மாற்றிக் கொண்டிருக்கிற இந்த பொல்லாத நிலைமை பார்த்த தேவ மனிதர்கள், அதாவது மோசே போன்றவர்கள் அழுது கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் அதனை தடுத்து நிறுத்த பெனகாஸ்கள் எழும்பியாக வேண்டும். அப்பொழுதுதான் இந்த தேசத்தை பற்றி இருக்கிற இந்த கொள்ளை நோய் மாறும். எழும்புவோமா? குழந்தை என்றும் பாராமல் திணித்தாரே ஆபத்திலே, பிஞ்சு என்றும் பாராமல் தீட்டாகினார் கூட்டாக. குழந்தை என்றும் பாராமல் திணித்தாரே ஆபத்திலே, பிஞ்சு என்றும் பாராமல் தீட்டாக்கினார் கூட்டாக. குழம்பி நிற்கும் சமூகத்தையும் தூக்கிடவே விடுவிக்கவே முழங்காலில் நிற்க பலன் தாருமே. தேவசேனை ஒன்று எழும்புகிறதே, உந்தன் சேவைக்கென்று கிளம்புகிறதே. தேவசேனை ஒன்று எழும்புகிறதே, உந்தன் சேவைக்கென்று கிளம்புகிறதே.